நேரடியான ஒரு அனுபவத்தை அவர்கள் பெறக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. எல்லா மரத்துலேயும் வந்து இந்த தேனீகள் முருகன் ஆலயம், இந்த முருகன் ஆலயத்துக்கு முன்னால் தான் இந்த அப்ப எல்லாரும் இப்ப சின்ன சின்ன வயல் தோட்டம் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, இப்ப பொழுதுபோக்குக்காக தங்களை பொழுதுபோக்க பின் மாலை நேரங்களை கழிப்பவராலும் சரி, எங்களுக்கு ஒரு நீங்கன்னு சொன்னா ஒரு கடல் சார்ந்த பிரதேசம், அது ஒரு சவர்த்தன்மை தண்ணி வந்து குணக்கிட்டது சவர்த்தன்மை கூடியது. பூக்கள் பறிக்க தடை. வணக்கம் உறவுகளே, கலை வினோதத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களை இன்னைக்கு நாங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அராலி மத்தியில் நிற்கிறோம். இந்த அராலியில் இப்போ ஒரு ஃபேமஸாக போய் கொண்டிருக்கிற விஷயம் வந்து இந்த சூரியகாந்தி வளர்ப்பு. மிகப்பெரிய அளவிலான ஒரு சூரியகாந்தி தோட்டத்துக்காக நிற்கிறேன். ஒரு VTM என்ற நிறுவனத்தினரால் தான் இந்த சூரியகாந்தி தோட்டம் வந்து உருவாக்கப்பட்டு ஏற்றுமதியை இலக்காக கொண்டு இந்த சூரியகாந்தி தோட்டம் வந்து உருவாக்கப்பட்டு கொண்டிருக்குது. அது வந்து இப்போ இந்த அறுவடைக்கு தயாராகி கொண்டிருக்குது. சரியோ, சூரியகாந்தி தோட்டம் தான் நாங்கள் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்களோட சேனலுக்கு முதல் வரீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க எல்லா விஷயங்களையும் வடிவாக பார்ப்போம். அராலி மத்தி முருகன் ஆலயம். இந்த கோயிலுக்கு முன்னால் தான் இந்த சூரியகாந்தி தோட்டம் இருக்குது. இது வரங்க சூரியகாந்தி பூக்கள் எல்லாம் நல்ல வடிவாக இருக்கேன். முன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அராலி மத்தி முருகன் ஆலயம். இந்த முருகன் ஆலயத்துக்கு முன்னால் தான் இந்த சூரியகாந்தி தோட்டம் வந்து உருவாக்கி இருக்கிறேன். பார்த்துங்க, இப்போ நான் பின்னேறம் வந்திருக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் லைட்டிங் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்றது. பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய ஒரு சூரியகாந்தி தோட்டம் பார்க்க பிரமிப்பாக இருக்குது. நல்ல ஒரு சந்தோஷமாக முதல் முறையாக நான் இந்த இப்படி பெரிய அளவிலான ஒரு சூரியகாந்தி தோட்டத்தை பார்க்க பாருங்க. எல்லா மரங்களும் வந்து பூத்து இருக்குது. சரி, பார்க்க நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது, அழகாக இருக்குது. முதல் முறையாக இலங்கையில் அதுவும் யாழ்ப்பாணத்தில் பார்க்குற நேரடியாக இப்படியான சூரியகாந்தி தோட்டத்தை பார்க்குறன்ற ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக தான் இருக்கும். எல்லாரும் வந்து இதில் பார்க்கலாம். இந்த நிறுவனத்தாரினுடைய முறையான அனுமதி பெற்று அவர்களை தொடர்பு கொண்டு வந்து இந்த நீங்கள் இதை பார்க்கலாம். சரியோ, இந்த பாருங்க நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டிருக்கணும். மரங்களை பார்த்தீங்கன்னா நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 அடி கிட்ட வளர்ந்துருக்குது. இது பாருங்க நல்ல அழகாக இருக்குது தானே. இங்கே பாருங்க, அங்கே கோயில் இருக்குது, பின்னுக்கு தான் அந்த முருகன் கோயில் இருக்குது. இதில் வந்து ஊடு பயிராக தான் இந்த சூரியகாந்தியாக வச்சுருக்க. பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக இருக்குது பாருங்க. எல்லா மரமும் வந்து பூத்துருக்குது. இது பாருங்க நல்ல அழகாக இருக்குது. சரியோ, சூரியகாந்தி எங்கே பார்த்தாலும் சூரியகாந்தி மேலே. இப்போ நான் கொஞ்சம் பின்னேறம் ஆகிட்டுது வாரதுக்கு, அதனால் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கும் பாருங்க. இருந்தாலும் பார்க்கலாம். இது பாருங்க, இப்போ தேனீகள் எல்லாம் வந்து அந்த தேனை சேகரித்து கொண்டிருக்கு. நம்ம இந்த வண்டுகள், தேனீகள், இந்த பூச்சிகள்லாம் அந்த மகரந்த சேர்க்கைக்குரிய ஆயுத வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். சரியான காத்தடிச்சு கொண்டிருக்குது. அதனால இந்த எல்லா சூரியகாந்தி மலர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக சரிஞ்சு கொண்டிருக்கிறோம் பாருங்க. அந்த காத்தடிக்கிற பக்கம் திரும்பிட்டு சின்ன பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்து காட்டலாம். ஏன்னா நல்ல ஒரு சந்தோஷமாகடா. எல்லா மரங்களையும் பார்க்க ஒரே நேரத்தில் இத்தனை கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேலே மரங்கள் நிற்கும். எல்லாத்துலேயும் வந்து பூக்கள் இருக்குது. சரியோ, அந்த அந்த காட்சியை பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக கிடக்குது. பட் இதில் வந்து ஃபோட்டோ ஷூட்டுகள் எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி வாரார்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த தொடர்பு விளக்கம் இல்லை, அந்த நம்பரில் நீங்கள் கண்டெக்ட் பண்ணி கதைச்சி போட்டு வாங்க. ஏனென்றால் அவர்களினுடைய அனுமதியோடு தான் இது வந்து ஒரு பொருளாதார நோக்கத்துக்காக தான் இந்த பயிர் செய்யப்பட்டு கொண்டிருக்குது பாருங்க. உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்கள் எல்லாம் வந்து ஷூட்டிங் எல்லாம் வந்து கொண்டிருக்கணும். பார்க்க நல்ல சந்தோஷமாக இருக்குது பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பாருங்க, இதில் வந்து பயர் எல்லாம் வச்சிருக்கணும். பயருக்கு தான் ஊடு பயிராக தான் இந்த
சூரியகாந்தியும் போட்டிருக்கணும். இந்தியாவில் மற்றது வெளிநாடுகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கள் மூலம் தான் நாங்கள் இப்படியான பெரிய அளவிலான ஒரு சூரியகாந்தி தோட்டம் செய்கிறத நாங்கள் பார்த்துருப்போம். ஆனால் முதல் முறையாக இலங்கையில் அதுவும் வந்து யாழ்ப்பாணத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அளவிலான ஒரு சூரியகாந்தி தோட்டத்தை பார்க்குறது கடும் சந்தோஷமாக தான் இருந்தது. 2.5-3 அடிக்கு மேலே வளர்ந்துருக்குது. இதில் தேனி வளர்க்குறதுக்கான ஒரு பட்டி ஒன்று வச்சுருக்கணும். இதில் இருந்தால் எல்லாத்தையும் விட்டுருக்கணும் போலடாக்கு. இல்லை எக்கச்சக்கமான தேனி எல்லாம் நிற்கணும் பாருங்க. இது பாருங்க, இந்த கண்டுகளை நான் சின்ன நிலையிலேருந்து காட்டுறேன் பாருங்க. இது ஆரம்பத்தில் இருக்குது பாருங்க, ஆரம்ப கண்டு. சரியா? இல்லை பாருங்க, ஆரம்ப கண்டு ஆரம்பத்துலேருந்து பாருங்க, இப்போ தான் வளர்ந்து வருது. இல்லை பாருங்க, சின்னனா மொட்டு கட்டிட்டுது. அதுக்கு பிறகு இங்கே பாருங்க மொட்டுக்கள் எப்படி வருதுன்னு பாருங்க. எல்லாம் சரியான காத்தடிக்கிறபடியே ஆடிக்கொண்டு நிற்குது. VTM நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் பூக்கள் பறிக்க தடை செய்யப்பட்டுள்ளது. பாருங்க, நோட்டீஸ் ஒன்று போட்டுருக்கேன். என் பேர் வந்து மிதுஷன். நான் வந்து சமீப காலமாக கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலாக நாங்கள் வந்து ஒரு உள்ளூர் சார்ந்த உற்பத்தி VTN நேச்சுரல் ப்ராடக்ட் என்ற நேமில் வந்து உள்ளூர் சார்ந்த, அதாவது உலர் உணவு உற்பத்தி, ட்ரை ஃபுட் ப்ராடக்ட்டும் அது என்ன வகையான உற்பத்திகளை நாங்கள் செய்து வந்து 75% வீதத்துக்கு மேல் அதிகமாக நாங்கள் எக்ஸ்போர்ட், அதாவது ஏற்றுமதி செய்யக்கூடிய தன்மையில் நாங்கள் எங்களோட உற்பத்திகளை மேற்கொண்டு வரோம். எங்களோட டார்கெட்டே ஏற்றுமதி மட்டும்தான் மெயினாக. அப்போ இந்த உற்பத்திகளை பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் செய்கிறது நல்லெண்ணெய், தேங்காய் போன்ற எண்ணெய் வகை உற்பத்தியாகும். மற்றது உலர் உணவுகளாக சகல வகையான தானிய வகைகளை பவுடராக்கியும், மற்ற இல வகை, கீரை வகை போன்ற அவையை உலர வச்சு பவுடராக்கியும், மற்றது எங்களோட பாரம்பரிய மோர்மிளகாய், வடகம், ஊறுகாய், ஒடியல், புழுக்கொடியம்மான்னு சொல்லி எங்களோட பாரம்பரிய ஆரோக்கியமான உணவுகளையும் நாங்கள் உற்பத்தி செய்து இது ஏற்றுமதி செய்யக்கூடியது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் வெளிநாட்டு மத்தியில் இந்த பாரம்பரிய இயற்கையான, அதாவது எந்தவித கலப்படம் இல்லாத உற்பத்திகளை வந்து பேரிகள விலை வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக காணப்படுது. அவங்க அதுக்கான முக்கியத்துவம் அதிக அளவில் கொடுக்கறதால நாங்கள் இந்த உற்பத்திகளை வந்து ஏற்றுமதி செய்யக்கூடியதுக்கு இலகுவாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த சூரியகாந்தி என்றது எங்களோட அடுத்த கட்ட ஒரு ப்ராடக்ட், பேரிகளில் ஏற்றுமதி செய்யக்கூடிய ப்ராடக்ட் தான். அதாவது சூரியகாந்தி எண்ணெயை நாங்கள் ஏற்றுமதி செய்யணும் என்ற தன்மையில் இதை நாங்கள் அடுத்த கட்ட ப்ராடக்டாக உற்பத்தி செய்யணும். யாழ்ப்பாணத்திலே முதல் முறையாக நீங்கள்லாம் இந்த சூரியகாந்தி பயிற்சியை உருவாக்கி இருக்கிறீர்கள். இந்த உருவாக்கம் தொடர்பான கருத்துக்களை சொல்லுங்க. இது வந்து முதல் யாழ்ப்பாணத்தில் நான் தானேன்னு சொல்லின்னா அது இந்த நீண்ட கால இடைவெளி ஏற்பட்டதால் அப்படி ஒரு எண்ணக்கரு வந்திருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்பாக சாதாரணமாக பயிரிடப்பட்டிருந்தது. இருந்தும் அது வந்து கைவிடப்பட்ட நிலையில், அதாவது அதுக்குரிய சீட்ஸ் வந்து அவை தொடர்ச்சியாக கிடைக்காத காரணத்தாலோ இல்லை சூழல் பிரச்சனை காரணமாக தெரியவில்லை. அது வந்து முற்றுமுழுதாக அது இல்லாமல் போகணும். அது வந்து எங்களுக்கு தெரிய வந்ததே போனோம். இது வந்து 2ஆம் கட்டமாக நாங்கள் பயிர் செய்யலாம். 1ஆம் கட்டமாக பயிர் செய்யும் போது தான் எங்களோட இந்த வீடியோ மூலம் அது வெளியிடங்களை தெரிய வரும்போது இப்படி முதல் கட்டமும் பயிரிடப்பட்டிருக்கு. அது வந்து அதாவது என்ன செய்யணும்னா அதுக்கு அவைக்குரிய தகுதியான சீட்ஸ் வந்து தொடர்ச்சியாக கிடைக்காத காரணத்தினாலையும் நாட்டு பிரச்சனை காரணமாக அது கைவிடப்பட்டேன்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. இது வந்து நாங்கள் ஏன் இந்த முயற்சியை முன்னெடுத்தினாங்கன்னு சொன்னால் எங்களுக்கும் இது பற்றிய அனுபவம் வந்து முதல் இல்லை. இது ஒரு எங்களுக்கும் ஒரு புதிய அனுபவம். ரெண்டாவது இது வந்து முதல் கட்டமாக, அதாவது கொடுத்து 5 மாதங்களுக்கு முதல், அதாவது மாசி மாதத்தில் நாங்கள் வந்து இது ஒரு வளவில் வந்து ட்ரையல் வெர்ஷனை வந்து போட்டு பார்த்துனாங்க. இது வந்து எங்களை சூழலுக்கு பொருத்தமான ஒரு தாவரமா, அது எப்படி பயிர்றது என்று சொல்லி நாங்கள் ப்ராக்டிக்கலாக நாங்கள் அதை பார்த்துட்டு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் ஆனதுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருந்தது. அது வந்து என்னன்னு சொன்னால் எங்களோட சூழலுக்கு பொருத்தமானதாகவும் இலகுவான முறையில் அதை பயிர் செய்யக்கூடிய தன்மையும் கொண்டிருக்கிற தாவரமாகவும் எங்களோட நிலத்திலும் சரி எங்களோட இலங்கை என்ற யாழ்ப்பாணத்தின் கால்நடைக்கும் வந்து அது பொருத்தமான ஒரு தாவரமாக இருந்தும் அது வந்து இதுவரைக்கும் அது ஒரு மக்கள் மத்தியிலும் சரி இந்த விவசாய மட்டத்தில் வந்து அது ஒரு கணக்கில் எடுக்கப்படாத ஒரு தாவரமாக காணப்பட்டது, அறியக்கூடியதாக இருந்தது. அப்போ நாங்கள் வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து VTN நேச்சுரல் ப்ராடக்ட்னு செய்தால் எண்ணெய் சார்ந்த உற்பத்திகளையும் உலர் உணவு சார்ந்த உற்பத்தியும் செய்து கொண்டு வரோம். அப்போ எனக்கு ஒரு ஆசை என்ன மாதிரின்னு சொன்னால்,
இந்த சூரியகாந்தி எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து இம்போர்ட் அதாவது இறக்குமதி செய்கிற ஒரு எண்ணெய் வகையான ஒரு எண்ணெயாக காணப்படுறது. அப்போ நாங்கள் ஏன் அதை நாங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடாது, நாங்கள் ஏன் அந்த எண்ணெயை உற்பத்தி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றணும் பண்ணுறதுக்காக முதல் வந்து ஒரு ரயில் வேஷனாக செய்த நாங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கு. நாங்கள் எண்ணெயும் ஊற்றி அது வந்து அதால் எண்ணெயும் பெறக்கூடிய தன்மை வந்து இங்கே காணப்படுது. அதாவது நாங்கள் சாதாரண முறை மூலமாகவே அதை இயற்கை முறை மூலமாகவே நாங்கள் ஒரு எள்ளு எவ்வாறு உற்பத்தி செய்யுமோ அதை போல உற்பத்தி செய்யலாம் இந்த சூரியகாந்தி பயிரை. அது மாதிரி எள்ளில் இருந்து எவ்வாறு எண்ணெய் பிரித்தெடுக்கலாமோ அதே போன்ற வகையில் இதை பிரித்தெடுக்கலாம் என்ற சாதாரண ஒரு முறையாலேயே செய்யலாம் என்றதை நாங்கள் உணர்ந்து, இது வந்து மக்கள் மத்தியில் வந்து நாங்கள் சொல்லுன்னா ஒருத்தர் நம்ப மாட்டாங்க, இங்கெல்லாம் வராது, இதெல்லாம் இந்த வங்கனுக்கு சரி வராது, இந்த காலையில் சரி வராதுன்னு சொல்லி தட்டி கழிச்சிடுவாங்கன்ற ஒரு காரணத்தால் நாங்கள் இது மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும், இந்த பயிர் செய்யணும்ன்ற ஒரு அவாவின் மத்தியில் நாங்கள் ஒரு பொது இடத்தை தெரிவு செய்து வயல் பிரதேசத்தில், அது இவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடல் சார்ந்த பிரதேசம், அது ஒரு சவர்த்தன்மை தண்ணி வந்து குணக்கிட்டது சவர்த்தன்மை கூடியது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்று முழுதாக மழையை நம்பி மட்டுமே பயிர் செய்யக்கூடிய ஒரு பிரதேசம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல் விதைப்பாங்க, மற்றது அது அறுவடை செய்தோம்னா எள்ளு விதைப்பாங்க. அது கூட ஒரு 5 மாதம் வந்து வெறும் தரியா இருக்கும். இதை சுற்றி பார்த்தீங்கன்னா காணியை சுற்றி எல்லா வெறுமையா இருக்கு. அப்ப நாங்க ஒரு பயிரை நிப்பாட்டி இந்த பயிரை செய்ய சொல்லல. இந்த வெறுமையா இருக்கிற காலத்துல உங்களுக்கு செலவில்லாம இலகுவான முறையில வந்து இதை நாங்க பயிரிடலாம் என்று நாங்கள் காட்டோன் பண்றதுக்காக தான் இந்த பயிர் நாங்கள் செய்திருக்கிறோம். இதுக்கு சாதாரண முறையில ஒரு சாதாரண ஒரு கிழமைக்குக்கான நீர்ப்பாசன முறையே போதுமானதாக காணப்படுறோம். அப்ப இருக்கிற நோக்கம் வந்து ஏன்னு சொன்னா, இது வந்து ஒரு எங்களோட சுயநிலம் என்று சொல்லலாம், மற்றது பொது நிலம் என்று சொல்லலாம். என்னென்னு சொன்னா, இந்த நிலம் வந்து பயன்படுத்தணும் ஒரு உற்பத்தி நடக்கும் ஒரு பொது நிலமாகும். இந்த சூரியகாந்தி உற்பத்தி எண்ணெயை நாங்க வந்து ஏற்றுமதி செய்யணும்னு சொன்னா, நான் தனியா இதை இந்த பயிரை பயிர் செய்து என்னால் ஏற்றுமதி செய்யலாது. இந்த அந்த வந்து உற்பத்தி வந்து ஒரு ஆளால மேற்கொள்ள முடியாதது தெரியும். அது பாரிய அளவில் இப்போ தேயிலை ரப்பர் போன்ற பாரிய அளவில் பெருந்தோட்டமாக பயிர் சந்தர்ப்பத்தில் தான் இது ஒரு ஏற்றுமதி பயிராக செய்யலாம். அப்போ எல்லாருமே ஒட்டு மொத்தமாக இந்த பயிரை விதைக்கிறதால இது வந்து ஒரு சுற்றுலாத்துறை சார்ந்த ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு செய்முறையாக காணப்படுவதோட பாரிய ஒரு ஏற்றுமதி சந்தையை நாங்கள் காணக்கூடிய தன்மை இருக்கு. நிறைய 2 விதமான வருமானத்தை ஈட்டக்கூடிய தன்மையை இந்த மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க கவனத்தில் கொண்டு எடுத்தாங்கன்னு சொன்னால், நாட்டுக்கு 2 விதமான டாலர் கிடைக்கும். சுற்றுலாத்துறை சார்ந்த அதாலையும் வருமானம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும், அதோட ஏற்றுமதி செய்வதால் அதாலையும் டாலர் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது. இதை கவனத்தில் கொள்ளணும் என்றுதான் எங்களோட மிகப்பெரிய கோரிக்கை. விவசாயத்தை நாங்கள் மத்தியில் இது கவனத்தில் கொண்டு தன்மை கிடைக்கிற மட்டத்தில் இது ஒரு சாதாரண பயிராக பயிரிடப்படும் போது இதுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்றுதான் எங்களோட நோக்கம். இந்த சூரியகாந்தி பயிர் செய்வது தொடர்பாக இந்த அனுபவங்கள் வந்து முதல் ஏற்கனவே இருக்கும் உங்களுக்கு? அதாவது இந்த இது சம்பந்தமான அனுபவம் வந்து இது 2ஆம் கட்டமாக நாங்கள் பயிர் செய்கிறோம். இப்போ 5 மாதத்துக்கு முதலாம் கட்டமாக பயிர் செய்தோம். அந்த முதலாம் கட்டமாக பயிர் செய்துதான் நாங்கள் இது சம்பந்தமான அனுபவங்களை பெற்றிருந்தோம். நாங்களும் வந்து இது எந்த விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் தான் இந்த பயிற்சியை முதலாம் கட்டமாக துவங்கினாங்க. அந்த துவங்கி எங்களோட அனுபவத்தின் மூலம் எங்களோட நோக்கம் வந்து இந்த எண்ணெய் உற்பத்தி செய்யணும் என்ற ஒரு நோக்கம் இருந்தது. அப்படி இருந்தும் நாங்கள் அதை வந்து ப்ராக்டிக்கலாக நாங்கள் முதல் ட்ரையல் பர்சனாக செய்து பார்த்துனாங்க. அதில் இருக்கிற இலகுவான முறையில் அதை உற்பத்தி செய்யலாம் என்ற பெற்றதாலே இப்போ வந்து மக்கள் மத்தியில் ஒரு பார்க்கக்கூடிய இடத்துல நாங்கள் உற்பத்தி செய்யறோம் என்ற எல்லாரும் உற்பத்தி செய்வோம்ன்றதுக்காக. கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் பிடிக்கும் இது வந்து வளர்ந்து அறுவடை முடியும் மட்டும்? அதாவது சரியாக நாங்கள் சொல்ல போனா 90 நாட்கள். 90 நாள். அதாவது முதல் ஒரு மாதமும் வந்து இது வந்து என்ன செய்யும்னா சின்ன கண்டா இருந்து ஒரு மொட்டு வரும். அதுக்கு பிறகு என்ன செய்யும் வந்து அந்த மொட்டு வந்து அடுத்த ஒரு மாதம் வந்து மொட்டாகவே வளர்ந்து அது பூக்கும். அந்த அடுத்த 2ஆவது மாதம் முடியும் போது பூக்கிற தன்மையில் இருக்கும். அடுத்த 3ஆவது மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பூவாகவே 15 நாட்கள் வாடாகாமல் இருந்து அதுக்கு பிறகு அது சீட்ஸாக இருக்கும். இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பூவாக இருந்து இப்போ பூ வந்து பெருத்துக்கணும். பூ வந்து பெருக்கிற மற்ற பூக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பூ ஒரே அளவில் இருக்கும். இது வந்து 15 நாளுக்கு மேலே இந்த பூ வந்து வாடாமல் இருக்கும். கிட்டத்தட்ட 1 மாதம் வாடாமல் இருக்கும்னு சொல்லலாம். இந்த பூ வந்து பெருதாகி கொண்டு போகும், இந்த கண்டும் வந்து பெரிதாகி கொண்டு போகும். இந்த உள்ளுக்கு இருக்கிற ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் இதை விட பெருசாக வரும். பெருசாக வேற இந்த உள்ளுக்கு இருக்கிற ரவுண்டுக்கு தான் எங்களுக்கான தேவையான சூரியகாந்தி சீட்ஸ் விதைகள் காணப்படும். அப்போ இது வந்து நீண்ட காலத்துக்கு ஒரு அழகு தரும். ஒரு இடத்துல 1 மாதத்துக்கு எங்களுக்கு அழகு தரும். தொடர்ச்சியாக நிற்கும். அப்படி வேணாம், தொடர்ச்சியாக அப்படியே பூவோட நிற்கும். இதுல வந்து கிளைகள் அப்படியே தான். இதுல உண்மையான வந்து விகாரம் அடையாத கண்டை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மரத்துல ஒரு பூ தான் போகும். அப்ப நாங்க அது வந்து பாத்தீங்கன்னா விகாரம் அடைகிற சந்தர்ப்பத்தில் அதிகூடிய வெயில் வந்து
இப்போ நாங்கள் பார்த்தோம்னா முந்தி இப்போ இல்லை அந்த கடுமையான வெயில் தாக்கம் வந்து ஒரு விகாரத்தன்மையை உருவாக்கினு சொன்னா இது வந்து கிளிகள் அடிக்கும். அது இப்ப இந்த தாவரத்தின எல்லா உயிரினங்களின் நோக்கம் வந்து தண்ணீரை பெருக்குவதா. இப்ப இந்த பூ வந்து எப்ப நாங்க இது கிளி அடிக்கும்னு சொன்னா தன்னால உருவாக்கப்பட்ட முதலாவது பூ வந்து அதிகூடிய முளைதிறன் மிக்க விதைகளை அது உற்பத்தி செய்யும் என்று இருந்ததுன்றா அது கிளி அடிக்காது. அந்த முதலாவது உருவாக்கப்பட்ட பூவுல வந்து வினைதிறனான விதைகள் வந்து உருவாக்கப்படாத காரணத்தினால அது தன் இனத்தை பெருக்கணும் என்றதுக்காக கிளிகள் அடிச்சு வந்து பூக்கும். அந்த கிளிகள் அடிக்கிறதால எங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கிடைக்கிற போறது இல்லை. இதுல வந்து தான் பெரிய அளவு விளைச்சல் கிடைக்கும். ஒரு பூவுல வந்து எத்தனை விதைகளை எடுக்கலாம்? அப்போ ஒரு பூவுல எடுக்கிற விதை தான் நீங்க இவ்வளவு ஏரியாவில நாங்க பயிரிடப்பட்ட பயிர். அதாவது ஒரு பூவுல எடுத்த 1/4 கிலோ வகை கிட்டத்தட்ட எடுக்கலாம். நான் இது 5 பிறப்புல நாங்க 1/4 கிலோ வகை 5 பிறப்பு. அப்ப 1/4 கிலோ சீட்ஸ் தான் நாங்க விதைச்சிருக்கிறோம். அப்ப ஒரு பூவுல எடுத்த விதையை இவ்வளவு ஏரியாவுக்கு நாங்க விதை. மற்றது இந்த இதுக்கான இந்த நீர்ப்பாசன முறை என்ன மாதிரி? நீர்ப்பாசன முறை பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரண முறை. அதாவது ஒரு கிழமைக்கு ஒருக்காவே இதுக்கு நீர்ப்பாசனம் செய்வது போதுமானது. இது வந்து மழை காலத்துல பயிர் செய்வது உகந்ததுல என்னத்துக்கு சொன்னா இந்த பூ வந்து 1 மாத காலமா பூத்தபடி இருக்கிறதால ஒவ்வொரு நாளும் மகரந்த சேர்க்கை நடக்கணும். அப்ப இதுல வந்து கிட்டத்தட்ட 100,000 சீட்ஸ் கிட்ட இதுக்கு ஒன்றிலேயே வரப்போகுது. அப்ப அந்த 500,000 சீட்ஸுக்கு மகரந்த சேர்க்கை நடக்கணும் ஒவ்வொரு நாள். மழை பெய்து அது கழுவப்பட்டதுன்னு சொன்னா அது மகரந்தச்சுக்கு நடக்காது. அப்ப மழை பெய்கிற காலம் இதுக்கு உகந்தது இல்லை. இதுக்கு நீர்ப்பாசன முறை இலகுவான முறையில நாங்க ஒவ்வொரு கிழமையும் நாங்க நீர்ப்பாசனம் செய்யலாம். இப்ப இது வந்து நாங்க பார்த்தோம்னா இப்ப இன்னும் இலகுவான முறையில நாங்க ஒரு இது செய்யலாம், ஊடு பயிராக இதை செய்யலாம். இப்ப முந்தைய காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இது செய்த போதுதான் எங்களுக்கு கிடைத்த ஒரு அனுமானம். முந்தைய காலத்துல பாத்தீங்கன்னா பயிற்சியை செய்யும் போது நோமலா பயிற்சியை செய்யும் போது இதை வந்து ஒரு களை கொல்லியாக நடுவின். அதாவது பாத்தீங்கன்னா பீட கொல்லியாக, அதாவது இந்த சூரியகாந்திய தாங்க பயிர் செய்யும் போது 8 நடுவின. என்னன்னு சொன்னா இந்த சூரியகாந்தி இருக்கும் போது கிருமி அதாவது பீடைகளோட தாக்கம் குறைவா இருக்கு. எல்லாம் வந்து இதுல நின்றுடுமோ? அது இல்ல அதாவது இதுல நிக்கும்னு சொல்லி இதுல இந்த மாதிரி நறுமணமாக இருக்கலாம். அது 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 இது தன்மை வந்து பூச்சிகள் இந்த பீடைகளுக்கு வந்து ஒரு ஒவ்வாமை, அதாவது அதை வந்து மரங்கள் இது பிடிக்காம போகும். பீடைகளோட தாக்கம் வந்து குறைவா இருக்கும். நீங்களே பாத்துக்கலாம் வேப்பமில வந்து கரைச்சி அடிப்பின சில வேலை பாரம்பரிய முறையில கிருமி நாசினி அடிக்கிறீல்ல. கிருமிகள் தொல்லைகள் ஏற்படுற சந்தர்ப்பத்துல பங்கஸ் தொல்லை ஏற்படுற சந்தர்ப்பத்துல என்ன செய்யணும், வேப்பமிலையை அரைச்சு போட்டு தெளிப்பினேன். இப்பதான் மருந்து. அதே போல இதுல இருக்கிற மருத்துவ தன்மை வந்து கிருமிகளை அந்த தீங்கக்கூடிய பீடைகளை வந்து அணுக விடாது. அப்ப அதுக்காக இந்த பாரம்பரிய செய்தவன். இப்ப நீங்க வந்து இப்ப ஊடு பயிராக பயிர் செய்யறீங்கன்னா பயிருக்கு ஏற்ற முறையில நாங்க பயிர் விதைச்சிட்டு பயிருக்கு ஊடு பயிராக இதை நட்டு இருக்கிறோம். அறுவடை தயாராயிட்டு தானே? பயிரும் இப்ப அறுவடை தயாரான நிலையில இருக்கு. அப்ப தண்ணி வந்து இதுக்கு விடுற தண்ணி அதுக்கும் காணுமா? நாங்க பயிருக்கு ஏற்ற மாதிரியான தண்ணியை நாங்க நீர்ப்பாசனம் செய்யும் போது இது தனக்கு தேவையான தண்ணியை பெற்றுக்கொண்டு போதுமான இருக்கு. என்னோட நண்பர்கள் பயிரிட்டவர் அவர் வந்து வெங்காய தோட்டத்துக்குள்ள 1 அடி இடைவெளியில பயிர் செய்தவர். அவருக்கு 2 in 1 வெங்காயம் சக்சஸா வந்தது, சூரியகாந்தியும் சக்சஸ். இதுக்கு உண்மையில ஒரு பராமரிப்புன்றது வந்து கடுமையா இருக்கணும். பராமரிப்புன்றது தேவையில்லை. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நீர்ப்பாசனம் மட்டும்தான் நீங்க செய்ய போறீங்க. மற்ற பயிர்கள் மாதிரி மற்ற கத்திரிக்காய் இருக்கலாம், வெண்டி, வெங்காயம் சரி, இந்த வேறு பயிர்களா இருந்தாலும் ஒவ்வொரு கிழமையும் பராமரிச்சு கொண்டு அதுக்கு பீடக்கொல்லிகள் தெளிச்சு கொண்டு அப்படி இருக்கும். இதுக்கு வந்து எந்த வித பராமரிப்புக்கும் தேவை. நீங்க குழி முறையில நடுகை செய்து போட்டு ஒவ்வொரு கிழமையும் நீர்ப்பாசனம் செய்தாலே போதும். 2 வாட்டில அது வளர்ந்து இதுல வந்து இந்த எப்படி இது அந்த ஒவ்வொரு குழியை போட்டுட்டு அதுக்குள்ள ஒவ்வொரு விதையா போட்டுட்டீங்க? நாங்க 1 அடி டிஸ்டன்ஸ்ல குழி போட்டுன்னு இல்ல, நாங்க ஒவ்வொரு விதையை ஊண்டி கொண்டு போனோம். சாதாரணமா சும்மா நாங்கள் அந்த பைத்த விதை போடுற மாதிரி போடலாம். பைத்த விதை போடுற மாதிரி சும்மா ஒவ்வொரு விதையா ஊண்டி கொண்டு போனோம். ஒரு 1.5 அடி இருக்குமா இது இடவெளி? 1 அடி டார்கெட் காணும். இவ்வளவுதானே உயரம் பெறும்? இதுண்ட விளைச்சல் வந்து இன்னும் இது உயரம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். இது தண்டுகளும் வந்து கொஞ்சம் மொத்தமா இது இந்த பூ பூத்தி இப்போ ஒரு 5 நாள் தான் இந்த பூ. இன்னும் 30 நாள் இந்த பூவா இருக்கும் போது சொல்லிக்கே நீங்க யோசிக்கணும் அதை என்ன செய்யும், அந்த ப்ரோசஸ் என்ன, அது ஒவ்வொரு நாளும் அதை ஒளிப்போப்பு செய்ய போது அது உணவு தயாரிப்பு எல்லாம் என்ன செய்யணும்னா இந்த தண்டை வந்து மொத்தி கொண்டு பெரிய உருண்டிய தண்டா வரும். இந்த வெயிட்டை தாங்கக்கூடிய தன்மையில தென்னை தயார்படுத்தி இந்த மகண்டு பெருசாக வரும். பூ வந்து இன்னும் அழகா இன்னும் ஒரு 5 நாட்கள் பாத்தீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும், பெரிய பூக்களாக இருக்கும். இவ்வளவு எல்லாம் பூத்து இப்ப எவ்வளவு நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட 5 நாள். சில பூக்கள் இன்னும் பூக்காது, அங்களுக்கு மொட்டுகள் எல்லாம் இருக்கு. இந்த பயிர் செய்ய மக்களினுடைய கருத்து என்ன மாதிரி இருந்தது?
அதாவது இந்த பயிற்சிக்கு வந்து செய்யும் போது பெரிய அளவில் இது என்ன பயிரண்டே மக்கள் மத்தியில் விளங்க இல்லை, அதாவது என்ன செய்யணும்னு தெரியல. அப்ப இது பூத்த பிறகுதான் இப்ப எங்கட ஊர்ல இப்படி ஒரு பூவா இப்ப மக்கள் மத்தியில ஃபேரிகளை எங்க ஊர்லயே சரி வெளியூர்ல சரி என்ன சரி உங்களை மாதிரி நண்பர்கள் யூடியூப்ல எடுத்து போடுறதால சரி ஒவ்வொரு நாளும் வந்து மக்கள் பார்த்து பார்த்து ஷூட்டிங் எடுக்கிறதா இருக்கிறது நாங்கள் புகைப்படம் எடுத்துனேன். இது ஒரு அரிய காட்சி, ஒரு அழகண்டது எல்லாருகளாலும் மீட்கப்படுற ஒரு விஷயம். அப்ப இந்த ஒரு அழகு வந்து நெடுகளும் கிடைக்காத தன்மையால ஈர்ப்பு கட்டு அவர்கள் நெடுகளும் புகைப்படமா இருக்காலும் சரி ஃபேரிகளை இருக்கிறேன் எல்லாருமே நாங்க வந்து இப்ப ஓகே அதாவது பூக்களுக்கு பாதகம் விளைக்காதபடி அவர்கள் வந்து புகைப்படம் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம். அது எங்களை அனுமதி பெற்றுக் கொண்டு வர்றது இன்னும் சிறப்பாக இருக்கும். நாங்க அதுக்கான தொடர் விளக்கங்களையும் கொண்டிருக்கோம். அனுமதி பெற்றுவிட்டு இந்த வரது அது பாதுகாப்பு கருதல். ஒரு அழகை கண்டோன்னா அதை நாங்க தன்வசப்படுத்தணும்ன்ற ஒரு எண்ணம் வரும். அப்ப அதுக்காக பிடிங்கி கொண்டு போவாங்க. பிடிங்கி கொண்டு போனா அந்த பூண்டு ஆயிரம் முடிஞ்சது எங்களுக்கும் அது நட்டம் என்ற ஒரு வயலுக்கு தேவையான அதாவது ஒரு சாதன முயற்சியா தான் இது தொடங்கி இருக்கிறீர்கள். அதுல உண்மையில ஒரு வெற்றி அடையணும் என்றால் கண்ணுங்கரத்துமா பாதுகாப்பு அதுக்கு எல்லாரோட உதவியும் வேணும். கட்டாயமா எங்களுடைய கிராம மக்களே வந்து இதுக்கு ஒரு பாதுகாப்பு தர சந்தர்ப்பத்துல அவைகளை கண்காணிச்சு கொண்டு இருப்பாங்க. அப்ப எல்லாரும் இப்ப சின்ன சின்ன வயல் தோட்டம் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, இப்ப பொழுதுபோக்குக்காக தங்களை பொழுதுபோக்கு பின் மாலை நேரங்களை கழிப்பவராலும் சரி எங்களுக்கு ஒரு பாதுகாவலர்களாக இதை கண்காணிச்சு கொண்டு வாங்க. என்னன்னு சொன்னா இது வந்து ஒரு எங்களை ஊர்ல உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பயிர் எங்களோட ஊரை ஒரு வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துவதாக ஒரு முயற்சியாக இருக்கிற சந்தர்ப்பத்துல அவர்களும் எங்களுக்காக வந்து முன் வந்து ஆதரவு ஒரு விஷயமா இருக்கிறது. அந்த வகையில இது வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சு கொண்டிருக்கு. அது பாதுகாப்பு கிடைக்கிறது என்னன்னு சொன்னா அதாவது பார்க்க வருபவர்களே தங்களை ஒரு புரிந்துணர்வோட அந்த சேதப்படுத்தக்கூடாது எண்ணக்கருவோட வந்தாங்கன்னு சொன்னா இப்படி இந்த பாதுகாப்பும் தேவை யாழ்ப்பாணத்துல இந்த எல்லாத்திலும் இது போடும். இந்த மண்ணை பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டல் மணல் சார்ந்த ஒரு இருவாட்டி மண் என்ன இது ஒரு அப்படிதான் இருக்கு. ஆனா இப்ப அஜிவேலி நீர்வேலி பகுதிகளை பார்த்தோம்னா அது கொஞ்சம் செம்பாட்டு மண் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அது வந்து இதுக்கு என்ன விளைச்சல் உங்களுக்கு அதிகமா இது வந்து இதை விட ஒரு பிரம்மாண்டமான விளைச்சல் தரக்கூடிய தன்மை இருக்கும். அப்ப ஒரு விவசாயிகளுக்கு உண்மையில ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு இருந்தா இதாலேயே நல்ல பொருளாதார முன்னேற்றம் அடையலாம், ஏற்றுமதியை நோக்கி நாங்க பயணிக்கலாம். இப்ப என்ன பிரச்சனை எல்லாரும் ஒரே பயிரிடுவோம். இப்ப அவன் கத்திரி நட்டா நானும் கத்திரி பக்கத்து வீட்டு கத்திரி எல்லாம் கத்திரி அவருக்கு நட்டு உங்களுக்கு நட்டு ஏன் நாங்க மாத்தி செய்யக்கூடாது. அப்ப ஒரு வித்தியாசமான பயிர்கள் நாங்க செய்யும் போது பீடைகள் இப்ப ஒரே பயிரை திருப்பி செய்வதால தான் எங்களுக்கு பீடைகள தாக்கம் அதிகமாக இருக்கு. நாங்க ஒரு பயிரை மாற்றி செய்யும் சொன்னா பீடைகள் தாக்கம் குறையும். இந்த தேவையற்ற கிருமிநாசினிகளையும் கெமிக்கல்களையும் எங்களோட உணவுகளை தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு வந்து நீங்கள் பசலை என்னத்தை பயன்படுத்துறீங்க? இதுக்கு பசலையா பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இது பண்படுத்த முதல் வந்து இயற்கையான மாட்டெரு பாடலாம். மாட்டெரு இயற்கையான இலக்குலைகளை நீங்க என்ன செய்யலாம் பதப்படுத்திட்டு போடலாம். மற்றது நான் வந்து இது என்னதுக்காக பயன்படுற நெல்லுக்கு பெரிய அளவுல பயிரிடப்படுறது நெல்லைத்தான் முக்கியத்துவம் கொடுத்து பயிர்றாங்க. அதுக்கு வந்து பெரிய அளவுல பசலை தேவை என்ற காரணத்தினால இது வந்து நாங்க ஊடு பயிரை தெரிவு செய்த நாங்க என்னன்னு சொன்னா பயிரில் வந்து நைதர் சம்பாதிப்பு நடக்கும். இயற்கையாகவே பசலை சேர்க்கப்படுகிறது. அப்ப அதால எங்களுக்கு இதுக்கு சூரியாந்திக்கும் அது பசலை கிடைக்க போது இனி பயிரை போடுற நெல்லுக்கும் நாங்க பசலை கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கு. இது அறுவடை முடிய நெல் அறுவடை முடிஞ்சாங்க கூட நெல் தொடர்ச்சியாக நாங்க பயிர் செய்யக்கூடிய தன்மை இருக்கு. அப்ப இது அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு இயற்கை முறையான பசைகளை செய்யும் போது இந்த விளைச்சல் இன்னும் அதிகமாக காணப்படும். இப்ப இதுல வந்து விதைகள் வந்து உருவாகிற வந்து இன்னும் எவ்வளவு நாள் போகணும்? இதுக்கு இன்னும் இது சரியாக 1 மாதம் 2 மாதம் முடிந்த தன்மையில இந்த பூக்கள் எல்லாம் முத்திருமோ? சரியா 1 மாதத்துல முழுதாக இந்த பூ மஞ்சள் நிற பூ எல்லாம் மகண்டு தனியா சீட்ஸ் மட்டும் இருக்கும். அதுக்கும் அந்த வெயிட்டை தாங்க முடியாம கவண்டு போயிருக்கு, அந்த வளைஞ்சு போயிருக்கு. பழைய வீடியோல நாங்க போன முறை செய்தல பார்த்தா. மற்றது இது வந்து எண்ணெய் வந்து நீங்களாவே தயாரிப்பீங்களோ? நாங்களே உற்பத்தி. அதாவது இப்ப இந்த ஊர்ல வந்து எள்ளெண்ணெய்க்கு ஃபேமஸ். அதாவது ஊர் எள்ளெண்ணெய் ஊர் நல்லெண்ணெய்ன்னு சொன்னா தேடி வந்து வாங்குவாங்க. மருத்துவ வைக்கலாம் வாங்குவாங்கன்னு சொன்னா இங்க வந்து இந்த மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கடல் சார்ந்த உலர் வலயங்கள்ல விளைகிற எண்ணெய் வகைகளுக்கு அங்கீகாரம் இருக்கு. அப்ப இந்த ஊர்ல விளைகிற எள்ளு
எடுத்து உற்பத்தி செய்கிற எண்ணெய் மனம் சுவை நிறம் எல்லாம் திறமாக அதிகமாக இருக்குதாங்க பரப்பிரதம் இருக்கு. அப்போ அந்த இது எள்ளு கட்டாயம் எல்லாருமே விதைப்பாங்க. அப்போ அந்த வகையில் எள்ளு உற்பத்திக்கு நாங்கள் எவ்வாறு மேற்கொள்கிறோமோ அதே போல் மேற்கொண்டு எள்ளு உற்பத்தியில இருந்து எவ்வாறு எண்ணெயை பிரித்தெடுக்கிறோமோ அதே முறையில் இதை பிரித்தெடுக்கலாம். தேங்காய் நம்ம பிரித்தெடுக்கும் முறையில் பயன்படுத்த முடியாது. எள்ளெண்ணெய் வந்து எவ்வாறு பிரித்தெடுக்கிறோமோ அதே சகல முறைகளும் அப்ளை பண்ணலாம். மரச்சக்கிலையும் அப்ளை பண்ணலாம். நாங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்து எண்ணெய் எடுத்துட்டு தான் இந்த திட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறோம், எல்லாரும் பேசுவோம்னு சொல்லி இதை நாங்களே இந்த சீட்ஸை வந்து கொள்வனை செய்யக்கூடிய தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு சீட்ஸ் தேவை, அதைத்தாக எல்லாரும் இதை பயிரிடணும்னு நாங்கள் வந்து உனக்கு கேட்கணும். மற்றது இதுக்கான அந்த விதைகள் வந்து நீங்கள் எங்கே இருந்து எடுத்துறீங்க? நாங்கள் வந்து இது இந்தியாவிலேருந்து தான் இறக்குமதி செய்து நாங்கள் பெற்றுக்கொண்டு இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கு 8000 ரூபா வரை செலவடைந்து 1 கிலோ விதைக்கு. அப்படி இருந்து நாங்கள் போன முறை விதையை உற்பத்தி செய்து அதிலேருந்து கிடைத்த அறுவடை மூலம் 1500 ரூபாய்க்கு 1 கிலோ வந்து விநியோகம் செய்து சக விவசாயிகள் வந்து கிளிநொச்சி வாணியா போன்ற பிரதேசத்தில் ஏக்கர் கணக்கில் பயிரிடப்பட்டிருக்கிறேன். அப்போ அந்த வகையில் அது எங்களுக்கு முதலாவது வெற்றி. அப்போ அது ஒரு ராயல் வேர்ஷன்ல நாங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கோம். இது வந்து எல்லாருமே விவசாயம் செய்கிறதால இது வந்து எங்களுக்கு இதுல அறுவடைக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்த விதைகளை பிரித்தெடுப்பது வந்து மனுவலா செய்கிறது வந்து கொஞ்சம் சிரமம் என்று சொன்னா என்ன, அதாவது காய போட்டு, அதாவது இந்த விதிக்குள்ளதான் சீட்ஸ் இருக்க போது இதை நாங்க பார்த்தோம்னா காய போட்டு அதை வந்து நாங்க பயிர் உளுந்து எடுக்கிற போல தட்டி எடுக்கணும். இதுக்கான பிரித்தெடுக்க மிஷினரி வந்து இலங்கால இல்லை. ஆனா இந்தியாவில வந்து இதுக்கான மிஷினரி அது என்ன மாதிரி என்ன, இந்த எண்ணெய் உற்பத்தி செய்கிற நிறுவனங்களை வந்து உங்களோட எண்ணெய் வந்து இது வந்து அப்படியே மரத்தோடையே காய விடுவினேன். இப்ப 3 மாத பிறகு இறைக்காம விட்டோம்னு சொன்னா இந்த மரம் அப்படியே வாடி சீட்ஸும் அப்படியே வாடி அப்படியே இருக்கு. சில வீடியோக்களை பார்த்துருக்கேன், ஒரு வெட்டி போட்டு அந்த மரத்திலேயே அப்படியே குத்திவாங்க. அப்ப அப்படி இருந்தா அப்புறம் அந்த சீட்ஸ் எடுத்து என்ன செய்யறாங்களா, மிஷின் இருக்குதுன்னு சொல்லி நெல்லு உடைச்சு தூத்துற மாதிரி இதுக்கு ஒரு மிஷின் இருக்கு. அதுக்கு கொட்டி போட்டு விட்டோம்னா அதுலயே வந்து என்ன செய்யும், தானே பிரிச்செடுத்து சீட்ஸ் அதை அப்படியே அவங்க அதுலயே நிறுத்து அதுலயே கொள்வன செய்யறாங்க. அதான் எங்களோட ஃபியூச்சர் பிளான். அப்படி என்ன இப்ப நீங்க மேனுவலா எடுக்கிறா இதுக்கான அந்த செலவு கூடவா இருக்கு? செலவு அதிகமா இருக்கு. மற்றது நாங்க ஒருவருமே பயிரிடாம எங்களுக்கு தனியா செய்யுது, அது பெரிய எல்லாருமே இதை பெரிய செய்யற சந்தர்ப்பத்துல நாங்க அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம்னு சொன்னா மக்களுக்கு விவசாயிகளுக்கு இலவா இருக்கு, எங்களுக்கு கம்பெனிக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். மற்ற எதிர்காலத்துல இப்படியான விவசாய நடவடிக்கைக்கு நீங்கள் உங்களாலான அந்த பயிற்சிக முறை தொடர்பான விளக்கங்களையும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. கட்டாயம் கொடுப்போம். என்னன்னு சொன்னா இது எங்களோட நோக்கமே வந்து தன்னிறைவான பொருளாதார நாட்டுக்கு தரக்கூடியது வந்து விவசாயம் தான். இப்ப மறைமுகமா பாத்தீங்கன்னா எங்களோட இலங்கையில வருமானமே முற்றுமுழுதாக தாங்கி தேயிலை, ரப்பர் போன்ற விவசாய உற்பத்திகளை தான் தங்கி இருக்கிறது. அது பெரிய லெவலில் உற்பத்தி செய்யும். அதுக்கு அதே அடுத்த கட்டமான வருமானத்தை கிட்டக்கூடியது வந்து டூரிசம், சுற்றுலா பயணிகளின் வருகை. அப்ப இந்த ரெண்டையும் இந்த ஒரே ஒரு தாவரமே தரும். சுற்றுலா பயணிகள கவர்ச்சி இப்போ இந்த சீசன்ல இதை வந்து உற்பத்தி செய்யப்படும், இன்னென்ன உற்பத்தி செய்யப்படும் சொல்லி இதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணோம்னு சொன்னா அந்த இடத்துல இதை பார்ப்பதற்கான சுற்றுலா பயணிகளோட ஈர்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதால ஒரு வருமானம் கிடைக்க போகுது. இது ஏற்றுமதி செய்யல இன்னும் ஒரு வருமானம் கிடைக்க போகுது. அப்போ ரெண்டையுமே ஒரு தரக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறதுனால இது கட்டாயம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து விவசாயிகளும் எல்லாரும் செய்வோம். நீங்கள் ஒரு பல்கலைக்கழகம் முடித்து ஒரு பட்டதாரியாக இருக்கின்றீர்கள். அப்படி இருந்தும் நீங்கள் வேறு அரசாங்க துறைகளிலோ அல்லது தனியார் துறைகளிலோ உங்களை படிப்புக்கேற்ற துறைகளில் போகாமல் விவசாயத்தை பிரதானமாக தெரிவு செய்ததற்கான காரணம்? ஓகே, அப்போ நாம் இப்போ எடுத்த துறை வந்து கணிதத்துறையை கல்வி கேட்டேன். கணிதத்துறையில் தான் என் யூனிவர்சிட்டி படிப்பை நான் முடித்து செய்த இருந்தும் கூட எந்த யூனிவர்சிட்டி? நாங்கள் வந்து ஜெஃப்னா யூனிவர்சிட்டி வவுனியா வளாகத்தில் நான் கல்வி கேட்டிருக்கிறேன். அப்போ ஏனென்று சொன்னால் ஒரு தன்னிறைவான ஒரு பொருளாதாரத்தை கொண்டு கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொன்னால் ஒரு சுய உற்பத்தி மேற்கொள்ளணும். அப்போ எங்களோட சுய உற்பத்திக்கு அடித்தளம் வந்து விவசாயம். நான் வந்து பிடிஎன் நேச்சுரல் ப்ராடக்ட் எங்களோட கம்பெனி வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இயற்கை சார்ந்த உற்பத்திகளை ப்ரொடக்ட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு அடித்தளம் வந்து விவசாய உற்பத்தியில் வந்து தரமான பொருட்களை வந்து உற்பத்தி செய்தால் எங்களோட பொருட்களும் தரமான ப்ராடக்டாக மாற்றப்பட்டு அது வந்து ஏற்றுமதி நோக்கி. அப்போ எங்களுக்கு அடித்தளம் வந்து விவசாயம். விவசாயத்தை வந்து நாங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு எங்களோட ஒரு ப்ரொமோட், அதாவது என்ன சொன்னால் மற்றவர்களுக்கு இந்த இப்படியான முறையில் நாங்கள் இப்படி எல்லாம் செய்தால் இப்படியான பொருட்களை நாங்கள் உற்பத்தி செய்யலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்காக நாங்கள் இந்த விவசாயத்தை வந்து நாங்கள்
நேரடியாக தடம் பதித்திருக்கிறோம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இன்னும் இயற்கை சார்ந்த உற்பத்திகள் எனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறதான இந்த துறையை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காரணங்கள் வந்து நான் வந்து உள்ளூர் சார்ந்த உற்பத்திகளை மேற்கொள்வதற்கு விவசாயத்தை மேற்கொள்வதற்கு நிறைய காரணங்கள் என்னென்னு சொன்னால் அது ஒன்று வந்து என்னுடைய விருப்பம். மற்றது இன்னும் அதை அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டின் பொருளாதார நிலைமை. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெளியில் வந்த காலத்திலேயே வேலை வாய்ப்பு முற்றாக இல்லை. நான் வந்து கடமைப்படுங்க 24 வயதமா இந்த நாடு வந்து என்ன வளர்த்ததுக்கு நான் ஏதாவது செய்யணும், நான் ஏதாவது என்னால் ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் என்ற ஒரு குற்ற உணர்ச்சி வந்து எனக்கு பாரிய அளவில் உறுதி கொண்டிருக்கு. அப்போ இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து நாங்கள் மூலணும்னு சொன்னால் ஏதாவது செய்யணும். அப்போ நாட்டுக்கு ஏதாவது கட்டியெழுப்பணும்னு சொன்னால் புதிதாக ஒன்று உற்பத்தி செய்தல் வேண்டும். அதாவது விவசாயம் ஒரு உற்பத்தி செய்யும் ஒரு தளமாக இருக்கு. அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஒரு ஒன்றப்புணர்னா வந்து நாங்கள் ஏதாவது ஏற்றுமதி செய்தால் தான் அது வந்து பாரிய வெற்றி அடையும் என்ற ரீதியில் என்னால் செய்யக்கூடிய ஒரு கடமையாக நாங்கள் வந்து இதை தேர்வு செய்து நான் பயணித்து கொண்டிருக்கோம். சூரியகாந்தி மலர்கள் அந்த பூக்களில் இருந்து வந்து தனியாக எண்ணெய் மட்டும் எடுக்கலாம் அல்லது சூரியகாந்தி விதைகள்ல இருந்து பார்த்தோம்னு சொன்னா இது வந்து பாரிய லெவலில் ஒரு என்னன்னு சொன்னா நட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா போன்ற நட்ஸ் மாதிரி சூரியகாந்தி நட்ஸ்ன்னு சொல்லி பல ஃபுட்ஸ், அதாவது பல சூப்பர் மார்க்கெட்டுகளும் சரி ஃபுட் சிலியன்களை விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. அதுக்குரிய சுவைகூட்டிகள் சுவைகள் மெருகூட்ட பெற சந்தர்ப்பத்தில் நட்ஸாக நேரடியாக நாங்கள் எடுக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. இதோட பாதாம் பிஸ்தா நட்ஸோடு சேர்ந்து சூரியகாந்தி நட்ஸ் மிக்ஸ் பண்ணியும் அது டிரெக்டாகவும் எடுக்கக்கூடிய தன்மை விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. இவ்வளவு நேரம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 2 இவ்வளவு நேரம் தன்னுடைய நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சு, அதாவது டிஎம் நேச்சுரல் ப்ராடக்ட் இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் திரு திசான் அண்ணாக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இதிலிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம்.